இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால இரட்டை குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. கற்பனை திறனும் சுறுசுறுப்பும் பேச்சு திறனும் கற்றலில் ஒரு ஆர்வமும் அதிகம் நிறைந்தவங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். மற்றவங்ககிட்ட அனுசரித்து போகக்கூடிய பழக்கம் சுபாவம் இவங்களுக்கு இயல்பாகவே அமையும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறதுனா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இரட்டை இயல்பு, அதோட கூட 2 வேலையை ஒரே நேரத்தில் கரெக்டாக செய்து முடிக்கணுங்கிற ஒரு திறன் உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். சில சமயங்களில் இது சின்ன தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணும். ஏன்னா கரெக்டாக ஒரு வேலையை கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிந்தனையில் நிறைய குழப்பங்கள் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு தெளிவு, ஒரு ஒளிவட்டம் தெரியும். ஏன்னா இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்று வெற்றி ஸ்தானத்தில் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருக்கிறார். அதோடு கூட சனியோடைய பார்வை இருக்கிறதுனால தற்போது நல்ல நிலையில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக, தைரியமுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வருவீங்க. தற்போது இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். நல்ல தொழிலோ வியாபாரமோ செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கும் தடையாக முட்டுக்கட்டையாக இருந்ததோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். நஷ்ட நிலை மாறி நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வாழ்வில் இதுவரையிலும் நடக்காத சில அதிசயங்களும் அற்புதங்களும் கூட இனி நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கூட நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே சொல்ல முடியாது, கடந்த சில வருடங்களாகவே நிறைய இடர்பாடுகள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பங்குச்சந்தையில் கூட முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை, தேவையில்லாத மனக்கவலை, இது எல்லாமே கொஞ்சம் குறையும். உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய கௌரவத்தில் இருந்த அந்த குறைபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நிம்மதி, நல்ல ஒரு மகிழ்ச்சி நீடிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில் கூட இதுனா வரையிலும் சின்ன சின்ன இழுபறியான நிலை இருந்திருக்கும். நீங்கள் போய் ஒரு புதிய ஆர்டர்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட சரி போப்பா பார்க்கலாம், அடுத்த டைம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். பல சாதகமான பலன்கள், பல புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அசையா சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைகளால் ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிள்ளைங்களுக்கோடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்ச நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். வீட்டில் கூட ஏதாவது சுபகாரியம் நடக்கவே இல்லை, தடைபட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்ட மிதுனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த பனிப்போர் எல்லாமே விலகி நல்ல ஒரு சந்தோஷமான
அற்புதமான நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செல்வ நிலை நல்ல உயரக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக இளம் பெண்களுக்கு திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இதன வரையில் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோட கூட இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்து ஒரு பச்சரிசி மாவில் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தைரிய வீரிய பராக்கிரமகாரகன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். விரயம் கொஞ்சம் ஆக தான் செய்யும். இருந்தாலும் அந்த விரயம் வந்தால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். திட்டமிட்ட வேலையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறது. செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையும் வெற்றியாக்குவார். உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வருமானம் சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சகாயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது. மற்றவங்க மத்தியிலையும் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு புதிய இடம் வாங்கலாம், புதிய ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஐபியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குறிப்பாக செப்டம்பர் 28 வரை புதன் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். அதோட கூட தடைப்பட்டு நின்ன வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க. சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளால் இருந்த பிரச்சனை, எதிரிகளால் இருந்த தொல்லை, ஒரு விதமான பயம், ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்தீங்க இல்லையா, அந்த பயம் குழப்பம் எல்லாமே சரியாக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியமாக இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞானக்காரகன் மங்களக்காரகன் குருவோடு இணைந்து இருக்கிறதுனால அவரும் கூட ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால 5, 7, 9 ஆகிய இடத்துல பார்ப்பதனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத குழப்பங்கள், பயம் இதெல்லாம் இருந்திருக்கும். எதிரிகளுடைய தொல்லை கூட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வழிகளும் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க இந்த வாய்ப்பை அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக செப்டம்பர் 28க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக
மிதுன ராசி அன்பர்கள் ஆலக்குடியில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.